சற்றுமுன் வெளியான திடீர் அறிவிப்பு வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஆர்பிஐ ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 30 கடைசி தேதினும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம இந்தியாவில் நிறைய வகையான வங்கின்னு இருக்குது. அதில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன், எஸ்பிஐ, கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி நிறைய வகையான வங்கிகள் இருக்குது. இந்த அனைத்து வங்கிக்குமே ஆர்பிஐ இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க வாடிக்கையாளர்களுக்கு. அதாவது ஒருத்தர் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா அது மூலமாக நம்ம பணத்தை டெபாசிட் செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பணத்தை தேவைப்படும் போது எடுத்துக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரியான சேமிப்பு, முதலீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படாமல் அரசோட நலத்திட்ட உதவிகளை பெறதுக்கும் இந்த வங்கி கணக்கு அப்படின்றது அனைவருக்குமே மிகவும் அவசியம். ஒரு சில நபர்கள் ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் கூட வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவருக்குமே சில முக்கிய விதிமுறைகளை இப்போ ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. கட்டாயமாக இதை பின்பற்ற வேண்டும்னு சொல்லி, அதாவது இப்போ நிறைய விதமான நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை தடுப்பதற்காக கேஒய்சி அப்படின்ற ஒன்று அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, உங்களோட அந்த அக்கௌண்ட்டோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மெசேஜ் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் அனைவருக்குமே அனுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும், நம்ம வங்கி கணக்கை எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்ற செயல்முறையும் விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட வங்கி கணக்கை ஆக்டிவாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வில்லேஜில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா பஞ்சாயத்து முகாமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போகும்போது ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், 100 நாள் வேலை அட்டை போன்ற ஆவணங்களுடன் உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும். உங்ககிட்ட அந்த 100 நாள் வேலை அட்டை இருக்கு அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட பஞ்சாயத்து முகாமில் கலந்து கொண்டு கேஒய்சியை அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா உங்கள் பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கு செப்டம்பர் 30ஆம் தேதி தான் கடைசி தேதியாகவும் அறிவிச்சிருக்காங்க. அதற்குள்ளாரையே உங்களோட கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணாதவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய சார்ஜஸ் அப்படின்றது பிடிப்பாங்க. மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸும் பிடிப்பாங்க. முடிஞ்சளவு அனைவருமே 1 இல்லைனா 2 வங்கி கணக்குகளை வச்சிருக்கிறது போதுமானது அப்படின்னு ஆர்பிஐ அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே அறிவுறுத்தி இருக்காங்க. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் செயல் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.